ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அம்மா அப்பா வந்திருந்தாங்க நம்ம வீட்டுக்கு இங்கே யூகேக்கு. ஸோ அவங்க வந்தப்போ நாங்கள் அந்த டைமை எப்படி ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த விலாகில் இருக்க போகுது. யூஸ்வலாக நான் ரொம்ப பர்சனல் திங்ஸ் எல்லாம் ரொம்ப ஷேர் பண்ண மாட்டேன் விலாக்ஸில். எப்போவுமே இன்ஃபர்மேட்டிவாக, இல்லைனா அங்கே போனோம், இதை பார்த்தோம், இல்லை ஒரு காஸ்ட் ஆஃப் லிவிங் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் விலாக்ஸ் நான் போட்டிருக்கேன். அந்தளவுக்கு ரொம்ப பர்சனல் திங்ஸை எப்போயுமே நான் விலாக்ஸில் ரொம்ப இது பண்ணது கிடையாது. ஆனால் இது எனக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ இது ஒரு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் இல்லை வெளியூரில் இருக்கிறவங்களுக்கும் இது கண்டிப்பாக புரியும். அம்மா அப்பா நம்ம வீட்டுக்கு நம்மளோட தங்குறது, அப்போ நம்ம டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறோம், அவங்க கிளம்புறப்போ எவ்வளோ வலிக்கும், அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு மெமரிஸாக இருக்கும். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஸோ அப்பா அம்மா எதுக்கு மெயினாக வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு வாங்கியிருந்தோம். சரி, அப்போ நானும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறனால ஷிஃப்ட் பண்ணுறதுக்கும் சரி, வீடு வாங்கினப்போ கூட ஒரு பெரியவங்க இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதுக்காக அம்மா அப்பா வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அம்மா வந்துட்டாங்க, அப்பாவுக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் லேட்டாக தான் வந்தாங்க. ஸோ அம்மா கூட இருந்து இந்த ஃபங்க்ஷன்லாம் பண்ணப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது நிறைய பேருக்கு உடனே டவுட் வரும், அத்தை மாமா ஏன் நீங்கள் கூப்பிடலையா அப்படின்னு சொல்லிட்டு. அத்தை மாமா அடுத்த வருஷம் கண்டிப்பாக வருவாங்க. கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு அட பாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு, பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின். ஸோ நம்மளோட ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட், ஒரு மைல் ஸ்டோனான ஒரு மூமெண்ட்டில் அம்மா அப்பா யாராவது கூட இருக்கும் போது நமக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான மூமெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம இங்கே யூகே 1.5 வருஷம் ஆகுது. ஸோ நம்ம இப்போ வீடு வாங்கினது, நாங்கள் என்ன மாதிரி ப்ராசஸ் இது பண்ணோம், இங்கே யூகேயில் ஒரு வீடு வாங்கணுன்னா எந்த மாதிரி நம்ம டாக்குமெண்டேஷன்ஸ் வேணும், என்ன மாதிரி ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுறேன். ஸோ பேரண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு வர்றப்போ நம்ம வெளிநாட்டிலையோ வெளியூர்லேயோ இருக்கிறப்ப நம்ம வீட்டுக்கு வர்றப்போ நம்ம என்னென்ன யோசிப்போம்னா, சில விஷயங்கள் நம்ம பார்க்குறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அழகாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம அம்மா அப்பா கிட்ட காட்டணும், அவங்களும் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நிறையா விஷயங்களில் தோணும். ஸோ அவங்க வர்ற அந்த கொஞ்ச நாளில் எல்லாத்தையுமே ஆஸ் மச் அஸ் பாசிபிள் அவங்களுக்கு காட்டணும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஆசைப்படுவோம். அதே மாதிரி தான் எனக்கும். இங்கே யூகே வந்தோடனே என்ன, நாங்கள் இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் மலேசியா, சிங்கப்பூர், ஏஷியன் கண்ட்ரீஸ் தான். ஸோ இந்த லேண்ட்ஸ்கேப்பும் இந்த இதுவும் எங்களுக்கு ரொம்ப புதுசு. ஸோ இதெல்லாம் அம்மா அப்பா கிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. இந்த ஒரு இங்கிலீஷ் டவுன், இப்போ நம்ம போனது ஒரு ஸ்மால் இங்கிலீஷ் வில்லேஜ் அப்படின்னு சொல்லலாம், ஐரிஷ் வில்லேஜ்னு சொல்லலாம், ஏன்னா அது நார்தன் அயர்லாண்டில் இருக்குது. அப்புறம் அப்படியே ஒரு கோஸ்டல் ட்ரைவ், இங்கே அழகான கோஸ்டல் லைன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ முக்கியமான அட்ராக்ஷன்ஸ், நாங்கள் ஒரு அட்ராக்ஷன் பார்க்க போனோம் அப்படிங்கிறத விட இந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம பேரண்ட்ஸோடு சேர்ந்து ஃபீல் பண்ணணும், அவங்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் மனசில் இருந்தது. இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா? ஏன்னா நம்ம ஊரில் இருந்து தள்ளி இருக்கிறோம், ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஊருக்கு போவோம். அப்படி போகும்போதும் பார்த்திங்கன்னா நிறையா இடத்துக்கு போவோம், நிறையா ரிலேட்டிவ்ஸை பார்க்க போவோம், கோயிலுக்கு போவோம், ஷாப்பிங் போவோம், அங்கே போவோம், இங்கே போவோம். ஆனால் நம்ம பேரண்ட்ஸோடு ஸ்பெண்ட் பண்ணுற டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அவங்கள தான் பார்க்க போவோம், ஆனாலும் வெளி வேலைகள் அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இருக்கும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போகிறோம் அப்படிங்கிறனால. ஆனால் அதுவே பேரண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே நம்ம கூட தான் 24/7 இருப்பாங்க. ஸோ நம்ம நிறையா டைம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு ரொம்ப நல்ல ஒரு மெமரியாக இருக்கும், லைஃப் லாங் மெமரியாக இருக்கும். ஏன்னா அடிக்கடி நம்மளை இங்கே பார்த்துட்டு போவாங்க அப்படின்னு நமக்கு சொல்ல முடியாது. ஒரு 4-5 வருஷத்துக்கு ஒரு தடவை வீசாலாம் ப்ராசஸ் பண்ணி டிக்கெட்லாம் போட்டு அவங்களுக்கும் ஹெல்த்து டச்வுட் நல்லா இருக்கணும், அதை எல்லாமே நம்ம பார்த்து தான் கூட்டிகிட்டு வர வேண்டியது இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி வந்து இவங்க இருந்துட்டு போகிறது வந்து ஒரு எமோஷ்னல், ஒரு லைஃப் லாங் மெமரியாக வந்து இருக்கும் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். எத்தனை பேர் இந்த மாதிரி வந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து லண்டன் வந்து போனோம் எல்லாருமே. எங்களுக்குமே லண்டன் வந்து இதுதான் ஃபஸ்ட் ட்ரிப்பு. ட்ரான்சிட் மட்டும் நம்ம இங்கே ஃபஸ்ட்டு யூகே வர்றப்போ ட்ரான்சிட் மட்டும் லண்டனில் எடுத்து இங்கே பெல்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ எங்களுக்குமே இதுதான் லண்டன் வந்து ஃபஸ்ட் டைம். அதுவும் அம்மா அப்பா கூட போனதில் ரொம்ப சந்தோஷம். லண்டனில் மெயினாக பார்த்தீங்கன்னா பக்கிங்ஹாம் பேலஸ், அதுக்கப்புறம் இந்த லண்டன் ஐ, லண்டன் பிரிட்ஜ், பிக் பென், அந்த மாதிரி முக்கியமான இடத்துக்கெல்லாம் வந்து போயிட்டு சூப்பராக எல்லாமே பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப மெமரபிள், ரொம்ப அழகான ட்ரிப்பாக வந்து இருந்தது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து வீடியோ எடுத்து போடணும், விலாக்ஸாக இது எல்லாமே போடணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து கண்டிப்பாக வந்து கிடையாது. அதனால தான் பார்த்துருப்பீங்க அங்கங்கே மெமரிஸ்க்காக எடுத்த பிட் அண்ட் பிட்ஸ் ஆஃப் வீடியோஸ் மட்டும்தான் ஆட் பண்ணி நான் இந்த விலாகில் வந்து போட்டிருக்கேன். ஸோ இன்னொரு விஷயம் பண்ணணும்னு நினச்சது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு கான்செப்ட் வந்து இங்கே இருக்குது. யூகேயில் இருக்குது, எனக்கு தெரியல மித்த கண்ட்ரீஸில் எப்படி இருக்குது, யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருக்கா, யூஎஸில் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ ஒரு ஃபார்ம் ஹவுஸோ இல்லை வீடு வச்சுருக்கிறவங்க வந்து அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு 4-5 ரூமை வந்து நம்ம ஏர்பிஎன்பி இருக்கு இல்லையா, ரூம் ரெண்ட் அவுட் பண்ணுவாங்க. அதுவே இவங்க வந்து பெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ எங்களுக்கு வந்து சரி அந்த மாதிரி போய் ஒரு ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேயே இங்கே இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் அவங்க ட்ரெடிஷ்னலாக எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போனோம். ஸோ நாங்கள் எனிஸ்கிலான் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்து போயிருந்தோம். அங்கே போயிட்டு வந்து சூப்பரான ஒரு பெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முக்கு நடுவில் அழகாக வந்து இருந்தது. ஸோ அவங்களே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. அந்த ஹோம் லேடியே அவங்க தான் வந்து அதையும் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க, அவங்க தான் ஓனர். ஸோ சூப்பராக வந்து இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுத்து அவ்வளோ நல்லா சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. நாங்கள் மட்டும்தான் போயிருந்தோம் அந்த டைமில், வேறு யாரும் இல்லாதனால நல்லா ஃபேமிலி மாதிரி நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அம்மா அப்பாவுக்கும் ரொம்ப ஹாப்பி, இவ்வளோ நல்லா கவனிச்சுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்களுக்கு வந்து அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ ஒரு நல்ல இடத்துக்கு அவங்கள கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா பெல்ஃபாஸ்டில் இருக்க ஐக்கியா. அங்கே வந்து ரூஃப் டாப்பில் வந்து பார்க்கிங் இருக்கும். கண்டிப்பாக ஐக்கியா போனீங்கன்னா பெல்ஃபாஸ்டில் இருக்கிறவங்க அந்த ரூஃப் டாப் பார்க்கிங்கில் போய் பாருங்கள். அங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு ஏர்போர்ட்டோட ரன்வே தெரியும். ஸோ ஃப்ளைட் லேண்டிங் அப்போ வந்து அழகாக வந்து தெரியும் நமக்கு எப்படி லேண்ட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அந்த ரூஃப் டாப் இதுக்கு நாங்கள் ஒரு தடவை போய் பார்க் பண்ணும் போதும் வந்து ஊர்லேருந்து யாராவது வந்தால் இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்போம். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் நம்ம வந்து பெருசாக காமிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னாலும் அடுத்த அந்த இடங்களுக்கு போகும்போதோ அது நமக்கு வந்து அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி இடத்துக்கு போனோம். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஸ்டார் மவுண்ட், இங்கே இருக்கிற பார்லிமெண்ட் ஹவுஸு. ஸோ இதுக்கு வந்து போய் பார்த்துட்டு வந்தோம். ஸோ கிளம்புற நாளும் வந்துருச்சு. வந்து அப்பா கிளம்பி போயிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வந்து அம்மா போனாங்க. நமக்கு கவலையாக இருக்கிற மாதிரி குழந்தைங்களுக்கும் அதே தான். நம்ம வந்து அம்மா அப்பாவான ஸ்ட்ரிக்டாக இருப்போம், அதை பண்ணாத இதை பண்ணாத அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்போம். அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த செல்லம் வந்து ரொம்ப கிடைக்கிறது வந்து பாட்டி தாத்தாட்ட இருந்து தான் எப்பயுமே வந்து கிடைக்கும். அதே மாதிரி தான் ஸ்ரீனிதாக்கும் கூடவே வந்து அம்மா ஒரு 4-5 months இருந்தது வந்து அவளுக்கு வந்து அவங்க கிளம்புனப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவளுக்கு. அப்பா இருக்கிறப்ப எல்லோரும் சேர்ந்து நைட் உட்காந்து ராஜா ராணி விளையாடுவோம். ஒரு ஓல்டு கேம் தான், பட் வந்து அந்த ராஜா ராணி விளையாடுறது ஸ்ரீனிதாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். யார் திருடன்னு கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கண்ணை உருட்டி அவளுக்கு திருடன் வந்து அவளே மாட்டிப்பா. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல மெமரிஸாக இருந்தது. இந்த வீட்டில் வந்து ஒன்றொன்றும் வந்து இந்த வீட்டுக்கு வந்தப்போ அம்மாவோட தான் நாங்கள் வந்தோம். ஸோ வந்து ஒரு பொருளுமே வந்து அம்மா இந்த மாதிரி பண்ணிக்கலாமா, அம்மா இதை வாங்கலாமா, இது நல்லா இருக்குமா, கடைக்கு போயிட்டு அது இதுன்னு பார்த்து ஒன்று செலக்ட் பண்ணும் போதும் அவங்கக்கிட்ட பேசி செலக்ட் பண்ணதுனால எந்த பொருளை பார்த்தாலும் அந்த மெமரி, இந்த கடையில் போய் இப்படி பேசி தானே இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளுக்கும் ஒரு மெமரி இருக்குது. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி நம்ம வீட்டில் ஒரு இதுலேயுமே வந்து அம்மாவோடது இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அம்மா கிளம்புனது வந்து பார்த்திங்கன்னா டப்ளின்லேருந்து கிளம்புனாங்க, ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில். ஏன்னா நமக்கு வந்து மதுரைக்கு நேராக போகணும் அப்படிங்கிறதுனால டப்ளின் டு லண்டன், லண்டன் டு கொழும்பு, கொழும்பு டு மதுரை அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட் போட்டிருந்தோம்.
ஸோ இது வந்து ஒரு பயங்கர எமோஷ்னலான மூமெண்ட். ஏன்னா நான் வந்து காலேஜ் போனதுலேருந்து வந்து அம்மா கூட இவ்வளோ லாங் ரன் ஒரு 4-5 மந்த்ஸ் கண்டினியூஸாக சேர்ந்தாப்புல கூட இருந்ததே கிடையாது. ஸோ வந்து எனக்குமே இது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்தது அவங்கள சென்ட் ஆஃப் பண்ண போனப்போ. இந்த டைம் இந்த மூமெண்ட் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடக்கூடாதா அப்படிங்கிற ஆசை தான் வந்து இருந்தது. அதுவும் அந்த வீல் சேருக்கு வந்து கூப்பிட்டுட்டு போகிறதுக்காக அவங்க கூப்பிடும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த வீடியோ பார்க்கும்போது சில பேருக்கு வந்து என்னடா ஏதோ சம்மந்தமே இல்லாமல் ஏதேதோ பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி தோணும். பட் ஒரு வெளியூர்லேயோ ஃபாரின்லேயோ இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த எமோஷன்ஸை ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.